இந்த குளக்கரையில் யாரும் இறங்கி நீராட கூடாது என்பது எமது கட்டளை. ஏன் எதற்காக? அனுதினமும் ஆண்டவரை துதிப்பது வழக்கம். அந்த ஆண்டவருக்கு உண்டான நீரானது என்னால் உருவாக்கப்பட்ட இந்த ஜம்பு மகா குளத்திலிருந்து இந்த நீரை கொண்டு அந்த பராபரன், அந்த முக்கந்தாரி, அந்த ஈசனுக்கு இருவிடாது அபிஷேகம் செய்து
பூஜை செய்து வணங்கி வருகிறேன். ஆனால் நாடகத்தில் வாழ்கின்ற விலங்குகளோ அல்லது அரக்கர்களோ மற்ற யாரும் இந்த குளத்தில் இறங்கி நீராடக் கூடாது, அந்த நீரை அசுத்தம் செய்யக்கூடாது என்பதற்காக இந்த குளக்கரை மீது வந்து நான் தவத்தை செய்து வருகிறேன். எந்த ஒரு குறை என்பது நேர்ந்தது கிடையாது. இருந்தாலும் ஆண்டவனை வணங்கும் நேரமாகிவிட்டது. இப்போது புறப்பட வேண்டும். ஆண்டவா, சக்தியை குறித்து ஆண்டவா தன்னை போலே சக்தியை குறித்து ஓட்டி 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 நீலகண்டா 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 இக்குளக்கரையில் காவல் இருக்க வேண்டும். சம்போ மகாதேவா. ஓம் நம சிவாய. இந்த நந்தவனத்தை பார்த்தாயா? ரொம்பவே எவ்வளவு ஒரு அழகா இருக்கு. உண்மைதான். அது அந்த மலர் மட்டும் தான் அழகா இருக்கு. அப்படியா? அந்த மலரை பார்த்ததே இல்லடி. நான் பார்த்ததே இல்லையா? அந்த மலர் எக்ஸ்போ இட்டுங்க. இன்னைக்கு நைட் பாத்துறேன். பார்க்க மாட்டீங்க. பார்க்கலாம். ஆனா பறிக்க முடியாது. பறிக்க முடியாதா? உண்மைதான்டி. சரிடி. ஏன் பறிக்க? அப்படியே. ஓலே கூட்டோலே காத்திலையா. பறிக்கலாம். பறிக்க ஆடக கண்டன
அரண்மனைக்கு போகலாமா? சரி இருந்தாலும் பரவாயில்ல, அது விடு இருக்கட்டும். இருந்தாலும் மலர் பறிச்சது உடல்ல ஆயிடுச்சா இருக்கு. இது இருக்கும் தடாகத்துல இறங்கி நீராடி விட்டு பிறகு போகலாம். இந்த குளத்திலயா? ஆமா இதுலயா குளிக்க? ஆமா. சொல்றத கேளடி வேணாம். நீ பொண்ணு அந்த குளத்தை பாத்தியா? பாச அடிச்சிருக்கு. அந்த பாறையில காலை வச்சனா வழுக்கி அடிச்சு மண்டை உடைஞ்சிடும். இத பாருமா, இத போல ஒரு நேரம் நமக்கு கிடைக்காது. நம்ம சந்தோஷமா 4 பேரும் வந்திருக்கோம். 4 பேரும் நீராடி விட்டு பிறகு போகலாம். அப்படியாண்டி? ஏண்டி ஆனந்தி, சொல்வது கேளடி. அங்க பாருடி, அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பு பலகையில என்ன தெரியுமா எழுதி இருக்கு? இந்த குளத்துல யாரு இறங்கி குளிச்சாலும் அவங்களுக்கு ஆபத்து நேரம் போட்டிருக்குடி. சொல்வதை கேளு. ஏய், இந்த நாட்டிற்கே மன்னர் என்னுடைய தந்தை. அப்படி இருக்க என்ன ஆபத்து வரும்? அப்படியாண்டி? அவரை மீறி எதுவும் வராது. அதெல்லாம் வேணாண்டி. அங்க பாரு எவ்வளவு பெரிய பாம்பு இருக்குது குளத்துல. பாம்பா? இதோ வந்து மேய்து பாரு. பாம்புடி. இதான் பாம்புனா தெரியுது உனக்கு? படிக்கும் போதெல்லாம் ஒரு பாம்புன்னு சொல்லி தர்றியா? ஏண்டி அங்க பாருடி பாம்பு. அந்த பாம்பை பார்த்தாலே பயமா இருக்குது. படிக்கும் போது விடுமா, நீ பாம்பு பாத்துக்கிறியா இல்லையா? நீ அப்படியே அந்த இளவரசின்றதுனால நீங்க அந்த புறத்துலயே இந்த அரண்மனையே இருந்து இருந்து பாம்பு பழகி தெரியுதா? போச்சு. இத பாருங்க, ஆனா எனக்கு தெரியாது அதெல்லாம். நண்டுக்குது, விரலுக்குது, குரலுக்குது. அங்க பாரு. பாரு, அதை விட இருந்தாலும் நம்ம விளையாடணும், குளிக்கணும், ஆடணும், பாடணும், போகணும். என்னடி சின்ன பசங்க அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிக்கிறேன்? ஏன்? உனக்காக உன்னுடைய தந்தை அரண்மனை 1000 நீச்சல் குளம் கட்டி கொடுத்திருக்காரு. ஆமாண்டி. அதெல்லாம் குளிக்காத போய் இந்த குளத்துல போய் குளிக்கிறேன்னு சொல்றீங்க? ஆமா, இதுல குளிச்சா தான் ஜாலியா இருக்கும். நான் வரமாட்டேன். எனக்கு நீச்சல் தெரியாது. ஏன்? ஆமாண்டி. ஏய் வாடி. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அவளுக்கு தண்ணி கண்டாலே பயண்டி. ஆமாண்டி. தண்ணினாலே அவளுக்கு பிடிக்காது. தண்ணியே எடுக்க மாட்டா. நான் வீட்லயே குளிப்பேன்டி. வீட்லயே தனி போட்டீங்க. என்னுடைய வார்த்தை கேட்க மாட்டீங்க. குளிக்கலாம் போறியா? ஆமா. அப்படின்னா நான் குளிக்க வரணுமா? எங்களால வர முடியாது. ஆமாண்டி. நீ வந்தாவா? ஓடி. உள்ள கொஞ்சம் நானும் வரமாட்டேன். ஐயோ. ஏய்.